வெல்கம் டு மை மதர்ஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழை மீன் குழம்பு, வாழை மீன் வறுவல் எப்படி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க, 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய். இந்த தேங்காயை நல்லா தேங்காய், வெங்காயம், தக்காளி 3ஐயும் ஒன்றா அரைக்கணும். புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தேங்காவை மிக்சியில் வச்சு அரைச்சிக்கிறோம். ஜார் சின்னதாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன். முதல்ல தேங்காயை கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் தக்காளி, இதில் இருக்க தண்ணியே போதும், தண்ணி ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றினா கீழே போயிடும். அதனால் அதில் இருக்க தண்ணியிலே தேங்காயை நல்லா அளவில் அரைச்சிக்கலாம். அரைச்சோடனே அந்த வெங்காயத்தையும் போட்டு அடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியை ஊற்றலை, அதில் இருக்க தண்ணியே சரியாயிடுச்சு. அதனால் நான் அப்படியே வச்சு அரைச்சி குழம்பு வச்சுக்கேன். புளியை கரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டு பொடியில் எப்போவும் யூஸ் பண்ணுவேன். மசாலா பொடி, மசாலா பொடி, குழம்பு மிளகாத்தூள், இதில் எல்லாமே சேர்ந்துருக்கும். 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் குழம்பு எந்தளவு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு போதும், 4 ஸ்பூன் போதும். அப்படியே அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா அதோடு சேர்த்து தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கிறணும். உப்பையும் போட்டு நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. குழம்பு ஒன்று போல் நல்லா கலங்கிடுச்சு. குழம்பு நல்லா கரைச்சிக்கிறணும். கரைச்சிட்டு குழம்பு தாளிக்கலாம் வாங்க. வடைச்சட்டி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லா காஞ்ச உடனே வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிறங்க வதக்கி, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த குறையும் நிறை இருந்தாலும் சரி செஞ்சுக்கிறேன். நான் இப்போ தான் புதுசாக போகிறனால கொஞ்சம் பேசுகிறது தடுமாற்றமாக இருக்குது. போக போக எல்லாம் சரியாயிடும். பாருங்க, கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போடுங்க. எங்கள் காரத்துக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்படியே குழம்பு கூட்டி வச்சுருக்க குழம்பு தூக்கி அப்படியே ஊற்றி விட்டுறணும். ஊற்றி ஒரு கலக்கி பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு. சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுருவோம். கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சாத்தே நல்லா கொதிக்கட்டும். மசாலா வடை போக இந்த டீங் கொதிக்கணும். அதுக்குள்ளே மீன் வறுவலுக்கு மசாலா பொடி சேர்த்துருவோம். இது எங்கள் ஊர் பொடி ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சும்மா அந்த பொடியை போட்டு பிரட்டி ஒரு 1 ஹவர் ஊற வச்சிட்டோம்னா மசாலா நல்லா கப்புன்னு பிடிச்சிருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு எல்லாமே அதிலே சேர்ந்துருக்கும். அதனால் இதை நல்லா கலக்கி வச்சுட்டு, நான் கொஞ்சம் பொடி பத்தலை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். எங்கள் வீட்டில் பொரிச்சாத்தையும் சாப்பிடுவாங்க. குழம்பு மீன் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்குது. இப்போ தான் வாசனை குறையுது. நல்லா கொதித்து வற்றணும். குழம்பு கொதித்து நல்லா வற்றிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் தான் மீனை போடணும். இந்த டயத்தில் தான் மீன் போடணும். இப்படி குழம்பு வற்ற வச்சு அதில் மீனை போடணும். மீனை போட்டு கரண்டியை லேசாக விட்டு கிண்டணும். லேசாக கிண்டிட்டு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுன்னா குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆகும். மீன் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே மீன் பொரிச்சுக்கலாம் வாங்க. சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி காய்ஞ்ச உடனே மசாலா போட்டு வச்சுருக்க மீனை அப்படியே போட்டு பொரிச்சிட வேண்டியதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழை மீனில் அதிக முள் இருக்காது.
அதில் இன்னொரு வாழை மீன் தான் முள் வாழைன்னு பேர் அதுக்கு. அதுதான் அதிக முள் இருக்கும், இதுவும் அதிக முள் இருக்காது. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போட்ட வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், இறக்குற பக்குவம். அப்படியே மல்லித்தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு இங்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. அங்கிட்ட மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரே நேரத்தில் 2 வேலை முடிஞ்சிருச்சு. அதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். நான் ஒரு கையில் கேமரா ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்தனால கொஞ்சம் அப்படியே இதுவாக அசைச்சிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஒரு கையிலே செய்கிறனால கொஞ்சம் அந்த மீன் வறுக்கிறது மட்டும் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக போச்சு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள். எண்ணெய் தனியாக நிற்கிது பாருங்கள். மசாலா ஒரு துள்ளி கூட உதிராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி பிடிச்சிருக்கும் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஒரு கையில் எடுக்கிறனால அது சீக்கிரம் எடுக்க முடியல, லேட் ஆகுது. வீடியோ லென்த்தாக இருக்குன்னு நினைக்காதீங்க.